என்ன அடிக்காதீங்கடா. டிபார்ட்மெண்ட் ஆடா போடா. டிபார்ட்மெண்ட் ஆளா நின்னு மோகம் பிடிச்சிட்டியா மாமா? நம்ம கடத்தும் போதெல்லாம் போலீஸுக்கு தகவல் கொடுத்தது வந்தேன். சரக்க மாட்டி விட்டதும் இல்லாம இடத்தையும் கண்டுபிடிச்சு விட்ட. நான் மாச கணக்குல நாய் படாத பாடுவிட்டு பொருளை அனுப்பிச்சா நீ நோகாம இவனுக்கு அது போன் பண்ணி புடிச்சு கொடுத்துருவல. எங்கடா இருக்கு அந்த போனு? அந்த போன் மிஷின் என்ன அளவுக்கு நமக்கு? அவன் உள்ள கூட்டு போ. இந்த ஒரே நிமிஷம் சாப்பிட்டு ஓடியாந்துறேன். நீ வாங்குற 1000 ஓவா சம்பளத்துக்கு 1 கோடி ரூபாய் சரக்கு மாட்டி விட்டடா துப்பு கட்ட பயல. பார்த்தா 3 வேளை சோறு திங்க முடியாது மாப்ள. டேய் இதை எடுத்துட்டு போய் கங்கானத இடத்துல எரிச்சு விட்டு வந்துரு. பாரு இந்த உலகத்தில் சந்தோஷத்து கூறு தாயும் தகப்பனோ இருவர். நீ தாலி கட்டி கொண்ட பெண்டிரும் இருவர். செய்யும் தொழிலோ இருவர். நல்ல சொகதான கட்டிட மாளிகை இரவல். பாவியும் சேவையும் இரவல். உனக்கு அறிவு இருக்கா? என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. எந்த கோட்டை எப்படி பேசுறீங்க? கருவாயா 2 குடம் தண்ணி பிடிச்சிட்டு வாடா. அவன் எதை சீக்கிரம் செஞ்சிருவியா? கருவாயா இங்க வாடா. கூப்பிடுறாங்கல்ல போய் தொலை. சட்டையெல்லாம் ஒரே ரத்தம். என்ன பண்ண? எவனை கொண்டு போதச்ச? ஏய் அது ஒண்ணும் இல்ல. லட்சம் போ. சட்டையெல்லாம் ரத்தமா இருக்குடா. எங்க போய் ஏழவ கூட்டிட்டு வந்து சொல்லி தர. எங்க போய் கத்திட்டு இருக்க? எழுதுறி உள்ள போ. போ போ போங்கறல. ஐயோ அது என்னமோ பண்ணிட்டு வந்திருக்க. நீ அது என்னன்னு கேக்குற? தெரியும். இவன் ஒண்ணும் பண்ணல. வேற எவனோ செஞ்சிருக்கான். இவன் தூக்கிட்டு போய் எரிச்சிருக்கான். அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்னடா அசால்ட்டா சொல்ற? அப்ப மறுபடியும் ஜெயில் கட்சிதானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் செய்யலன்னு சொல்றல. அப்ப யார் பண்ணதா? அத்தால. நீ தேடி கண்டுபிடிச்சு போய் ஒருத்தட்ட சேர்த்து விட்டியே. அவன்தான். வேலை பார்க்க தானே நாமச்சே. இப்படி அந்த கொலைகார பாவிங்க புளுக்கு வேலை செய்வானே நினைச்சேன். இப்படி பொழப்பே நாசப்பட்டு வந்து நிக்கிறானே. இப்ப பொழம்பு என்ன பிரயோஜனம்? அப்ப எங்க போச்சு புத்தி? அத சொல்லாதடா. என்னைக்கு ஏதாவது திருக்குக்காரங்கிட்ட கொண்டு போய் விட்டனோ அன்னைக்கே நிம்மதி எல்லாம் போச்சு. நேத்து கிளம்பி போகும்போதே நினைச்சேன். ஒண்ணு பண்ணு. இதை கூட்டு போய் போலீஸ்காரங்கிட்ட நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துரு. அப்ப குதிர்க்குள்ள இல்லனா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. சும்மா இரு. விவரம் இல்லாம பேசாதடா. அதுக்கு ஒரு வினையுமே தெரியாது. விஷயம் வெளியில தெரிஞ்சு நாளைக்கு போலீஸ்காரங்க அதை அடிச்சு ஒதுச்சு தெரு தெருவா எடுத்துட்டு போறத பாக்கணுமா? இப்படி கேக்கே நடந்து கூப்பாடு போடாத. ஊருக்கே தெரிஞ்சிட போகுது. அவன் செஞ்சதுக்கு இவனை பிடிச்சு போனாங்கன்னா பச்சமா விட்டுருமா? இங்க பாரு, செஞ்சவனோட செய்ய சொன்னவன் இருக்கான் பாரு, அவன் தான் குத்தவழின்னு சட்டத்திலே இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. சேருஞ்சாம்பளமா வந்திருக்கான். போய் குளிக்கவே. கீழே போடு. ஏஞ்சு வா குளிக்க.
கொஞ்சம் மஞ்சளை கரைச்சு ஊத்து கோமதி, பாவம் தீரட்டும். டேய் அதே என்ன தூக்குற? அடுப்புல போட்டு எரிச்சிருவோம். ஆடாத. எடே. சரி நல்லா சிரிக்கிற. போதும். டேய் அந்த கடல்ல கப்பல் போகுது, வானத்துல ஏரோப்ளேன் போகுது, என்னமோ அள்ளி விடுவிய, அதெல்லாம் சொல்லி கொடுறா. கொஞ்சம் காலகலனாவது இருக்கட்டும். ஆனா உன் பிரார்ப்பித்தலாட்டம் எல்லாம் சொல்லி கொடுக்காத. ஆமா நாக்கா நீ ஏன் பொட்டல வைக்கிறத விடுறாங்கடா? நான் அதெல்லாம் செய்வேனா? இந்த டூப் போடுறது, டயர் ஓடுறது இதெல்லாம் என் தலைவரையோட போச்சு. சத்தி அவசரப்பட்டு வார்த்தை விட நான் பசி தாங்க மாட்டேன். டேய், ஏன்டா சோறு அலைஞ்சிட்டு இருக்க? உனக்கு என்னையா 4 அரிசி எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சினா ஓ வயிறு நிறைஞ்சு போயிடும். எனக்கு அப்படியா? இந்த தொத்தப்பட 10 ரூபாய் சொல்லி கேக்குறேன். சே, சே, சண்டை போடாத. என் கிளம்பு. சாப்பாடு தள்ளிட்டு போங்க. நான் எடுத்து போ. எங்கப்பா இது வேறயா? கொண்டு வந்தால் பாரி, சீர் கொண்டு வந்தால் சகோதரி, தோல் கொண்டு வந்தால் தோழன், எழுதுகோல் கொண்டு வந்தோம் நாங்கள். அப்படி என்னத்தான் பொழுது வரைக்கும் மேல மேல பார்த்துட்டே இருப்பியோ? முறைக்காத பேசு. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எங்க சொல்ல? எழுத எழுத எழுதி கொண்டே இருக்கும். லிக்கே லிக்கே லிக்கேக்கு ஜாய். அங்க ஷூட்டிங் எடுத்துக்கினா வரே. ஷூட்டிங்கா? ஆமா. ஏ கடவாயே வா வா. ஏ சத்தி வாடா வாடா.